நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி கண்மலையே, நன்றி கோட்டையே, நன்றி அரணானவரே, வேலனானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே என் தேவன், இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் கண்மலை, இயேசுவே என் கேடகம். அவரே நம்ம வேலன், அவரே நமது கோட்டை, அவரே ஆபத்து காலத்தில் நம்மை தப்பு வைக்கிறவர், அவரே நம்மை சுமக்கிறவர், அவரே நம்ம எல்லா இழுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி மீட்டு பாதுகாக்கிறவர். ஆண்டவரே எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக மாற்றுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எந்த ஒரு பிசாசின் கண்ணிகளுக்கும் நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு தேவநீரைகளை ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். அற்புதமான பாதையில, அதிசயமான பாதையில தேவநீரைகளை நடத்தி செல்வீராக, நடத்தி செல்வீராக, நடத்தி செல்வீராக. நீர் நீரங்களை சுமந்து கொள்ளுங்கப்பா. எங்களை தாங்கி நீர், எங்களை ஏந்தி நீர் எங்களை தப்பு வைப்பீர் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் என்னுடைய தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆர்வமாய் உம்மை துதிக்கும்படியாக, ஆர்வமாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக ஓடோடி வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக ஆண்டவரே நீர் எங்களை ஏற்படுத்தினீர். நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாதுகாத்து வந்தீரப்பா. இனிமேலும் சுமந்து வந்தீர். இன்னும் மட்டும் நீர் எங்களை பாதுகாத்தீரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மில் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். நாம் அவர் மேல் வாஞ்சையாய் பாடும் பொழுது, வாஞ்சையாய் ஜெபிக்கும் பொழுது, வாஞ்சையாய் அவருடைய சமூகத்தில் நின்று ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதல்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு செவி கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மட்டுமாய் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை கைவிடாதபடிக்கு, இனிமேலும் நம்மை கலங்கி விடாதபடிக்கு நம்மை நடத்தி செல்ல தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு உதடுகளும் உம்மை துதிக்கணும் அப்பா. ஒவ்வொரு உதடுகளும் உம்மை ஆராதிக்கணும். ஒவ்வொரு உதடுகளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் நீடித்த நாட்களாய் உம்முடைய சமூகத்துல ஆராதிக்க, நீடித்த நாட்களாய் இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்க, ஜெபிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய நீர் எங்களை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருடைய விண்ணப்பத்த சத்தத்தை கர்த்தர் கேட்டு செவி கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய கூப்பிடுதல்கள் எல்லாம் கர்த்தர் கேட்டு பதில் செய்கிறவர். ஏனென்றால் அவர் நம்மை படைத்தவர், அவர் நம்மை பாதுகாப்பவர், அவர் நம்மை சுமப்பவர், அவர் நம்மை தப்புவிப்பவர். நிந்தனைகளோ நாசம் மோசங்களோ பிசாசின் தொந்தரவுகளோ எது இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிற்கும் பொழுது, காலடி எடுத்து வைக்கும் பொழுதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்று ஜெபிக்கும் பொழுதே ஒரு பெரிய வல்லமை, பெரிய மகிமை, பெரிய மாட்சிமை இந்த ஆண்டவரே சபை வளாகத்துல உடைய ஆண்டவரே உடைய பிரசன்னத்தினால் நீர் ஒவ்வொருவரையும் மூடுவீராக. ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் நீர் ஆண்டவரே மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே மறைபொருளை நீர் காட்டுங்கப்பா. என்னுடைய ஆண்டவரே ஆசீர்வாதமான கதவுகளை திறந்து கொடுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லோரும் எழும்பி நின்று ஆராதிப்போமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அவருடைய நாமத்துக்கு நாம் மகிமை செலுத்த போகிறோம்.
அவருக்கு நாம் துதி கன மகிமை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்ற பாடலை நாம் பாடும் பொழுது ஆண்டவருடைய நாமம் அதிகமாய் இந்த சபையில எழும். என் தேவையாவை சந்திப்பீர், என் தேவையாவை சந்திப்பீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்த பாதையை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, தேவையாவை சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, தேவையாவை சந்திப்பீர். இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். இதுவரை நடத்தி இனியும் நடத்துவீர். யெகோவாயீரே, பார்த்துக் கொள்வீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவை சந்திப்பீர். யெகோவாயீரே, யெகோவாயீரே, என் தேவையாவை சந்திப்பீர். என் தேவையாவை சந்திப்பீர். கரங்களை கத்தருக்கு மகிமை செலுத்து. ஆண்டவரே, உயிர்ப்பிருக்கிற கரங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. யாரெல்லாம் உண்மையாய் முழு மனமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ, முழு பலத்தோடு ஆராதிக்க வந்திருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய எல்லா ஆண்டவரே பிரயாசங்களை கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவர், உம்மை துதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம், உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். எங்கள் தலையை நிமிரச் செய்கிறவர், எங்கள் தலையை உயர்த்துகிறவர், ராஜாக்கள் முன்பாக, ஆசாரியர்கள் முன்பாக, பிரபுக்களுக்கு முன்பாக எங்களை உட்காரச் செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, ஏழைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாருமே இல்லாமல் தவிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பணக்காரர்களுக்கு நீர் ஒரே ஒருவன், ஆண்டவரே, ஏழைகளுக்கு நீர் ஒரே ஒருவன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாகுபாடு எல்லாரையும் நேசிக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அன்பு பெரியது,
உம்முடைய இரக்கம் பெரியது, எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியதப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையிலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. நீங்க தான் உதவி செய்யணும், நீங்க தான் ஆறுதல் படுத்தணும். ஆறுதல் இல்லாத காரியங்கள் எல்லாம் நீங்க ஆறுதல் செய்யுங்க. ஆண்டவரே சுகம் இல்லாதவர்கள் எல்லாம் ஆராதனை சுகத்தை தருவீராக. பலன் இல்லாதவர்கள் எல்லாம் ஆராதனையில பாடும் பொழுது துதிக்கும் பொழுது பலன் உண்டாகும்படியாக எல்லாருக்கும் பலன், எல்லாருக்கும் தேவ பலன், தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம் ஒவ்வொரு கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. ஆவியை ஊற்றுங்கப்பா, இந்த பிள்ளைகளை ஆவியை ஊற்றுவீராக. ஆவியை ஊற்றுங்க, வற்றாத நீரூற்றாக நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறவரப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்கள் மேல் மனதுருக்கமுடையவர். ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிக்கிறவர், நீர் எங்களை வேறுபடுகிறவர், நீர் எங்களை சுமக்கிறவர், நீர் எங்களை தாங்குகிறவர். நீரே என் தேவன், நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, நீரே நான் நம்புகிற ஒரே தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. ஆவியானவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடா தீருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பாரவர் கைவிடா தீருப்பார். காத்திடுவார்.
கரங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தெரிந்து கொண்டு பிள்ளையாக மாற்றி ஆராதிக்கும்படியாக நாமத்தை உயர்த்தும்படியாக நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மட்டுமாய் தாங்கி இனிமேலும் சுமப்பீர், இனிமேலும் தப்புவிப்பீர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை என்று எங்களுக்கு வேறவர்கள் இல்லை, உம்மை என்று எங்களுக்கு யாருமே இல்லை அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் அவர்களை கானான் வரைக்கும் எந்த குறையும் இன்றி அவர்களை கூட்டி சேர்த்தீரப்பா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை உட்கார வைத்து ஆண்டவரே, அந்த தேசத்தில் அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாக உதவி செய்தீர். அந்த ஜனங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்த தேவன் அப்படியாகவே உதவி செய்தவர். அதே போல எங்களுக்கும் வாக்கு கொடுத்து அதே போல நீர் அதே ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பீராக. உம்மால் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மால் கூடும் அப்பா. எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும், எல்லாவற்றையும் செய்ய உம்மால் கூடும் என்று நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மையப்படுவதாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வசனம் சொல்கிறது, 5வது வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென். நாம் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, நம்முடைய என்ன ஜெப குறிப்பாக இருந்தாலும் சரி, அந்த ஜெப குறிப்பை ஆண்டவர் அங்கீகரிப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஜெப குறிப்பை ஏற்றுக்கொள்வார், அதை ஆசீர்வதித்து நமக்கு தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அந்த 2வது வரி சொல்லுது பாருங்க, நான் நம்புகிறது. ஆமென். நீங்கள் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? முதலாவது நல்லதா நம்பணும். அல்லேலூயா, ஆமென். நீதிமானுடைய விருப்பம், மன விருப்பத்தின்படி தந்தரிடி அப்படின்னு எழுதியிருக்குது. உங்களுடைய விருப்பம் ஃபஸ்ட்டு நல்லதாக ஸ்ட்ராங்கானதாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம தேவனை ஊர்க்கா மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அவர் ஊர்க்கா மாதிரி தான் உங்களுக்கும் உதவி செய்கிறாரு. ஆண்டவர் சாப்பாடு மாதிரி நினைங்க, ஆண்டவர் உங்களுக்கு சாப்பாடு மாதிரி உதவி செய்வார். அல்லேலூயா. ஆபத்துக்கு மட்டும்தான் அவர் அல்ல, சும்மா இருக்கும்போது அவர் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பணம் பொருள் தேவைக்காக மட்டும் அவரை நம்பக்கூடாது, அது இல்லாத போதும் அவரையே நம்பியிருக்கணும், அவரையே சார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 13 5-6 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 13. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். 5வது வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, அவர் நம்மளை கைவிட மாட்டார். அதுதான் நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். நம்மளை ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதோடு முடிஞ்சது கதை அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் அதுக்கு அப்புறமாவும் ஆண்டவர் நம்மளை எடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பார். அல்லேலூயா. எதுக்காக எழுந்திருக்கிறான்? அவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. பிசாசு சோதனையில் வேதனையும் கண்ணீரையும் விளைவிக்கும், ஆனால் நாம் ஜெபித்து அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும். அதிகமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது, அதிகமான வேத வாசிப்பு தேவைப்படுகிறது, அதிகமான உபவாசம் தேவைப்படுகிறது, அதிகமான அந்நிய பாஷை தேவைப்படுகிறது. அதிகமாக ஆமென் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்போ நல்ல அதாவது பேய் வெட்டணும்னா கொஞ்சம் நிறைய பாட்டு பாடி நல்லா கைத்தட்ட வேண்டியது வருது, நல்லா ஜாம் பண்ண வேண்டியது வருது. அப்படி நல்லா ஜாம் பண்ணது பேய் எந்திரிச்சு ஓடுது. அல்லேலூயா. கொஞ்சமாக ஜாம் பண்ணா எதுவுமே நடக்காது. அப்போ அதிகமாக பாடணும், அதிகமாக ஜெபிக்கணும், அதிகமாக துதிக்கணும். நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அதிகமாக கொடுக்கணும், அதிகமாக எடுக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம வாங்கி பழகணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த கிருபைங்கிறது என்ன? தகுதி இல்லாத ஒரு மனிதனை தகுதிப்படுத்துவது தான் கிருபை. ஆமென், அல்லேலூயா. சோதனை நேரத்தில் நமக்கு அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறது, அதுதான் கிருபை. ஆமென், அல்லேலூயா. வேதனை நேரத்தில் அந்த வேதனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார், அதுதான் கிருபை. ஆகையால் அவருடைய கிருபையை நம்ம நம்பணுமா? ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் கிருபை தான் நம்மளை வாழ வைக்கிதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவருடைய கிருபை தான் இந்த சபையெல்லாம் நடத்திக்கிட்டு போகுது. ஆமென், அல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் நினைக்கணும், இவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா.
இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த வாரம் முச்சூடு நான் நல்லா இருப்பேன், விசுவாசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த வாரம் திருவிருந்து எடுத்திருக்கிறேன், இந்த மாதம் முச்சூடு நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா அந்த மாதம் முச்சூடு நீங்கள் நினைக்கணும். அல்லேலூயா. அந்த கிருபையை நீங்கள் நினைக்கணும். கர்த்தருக்கு நான் கொடுத்துருக்கிறேன், நிச்சயமே என் பணம் வீணான செலவு வராது. அல்லேலூயா. ஏன் பணத்தை பற்றி ஆண்டவருடைய வசனம் நிறைய எழுதப்பட்டிருக்குன்னா, பணம் எல்லாருக்கும் தேவை. ஆமென், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே நம்ம பிறந்த எல்லா பிள்ளைகளுமே தேவையோடு தான் இருக்கிறோம். அதனால பணம், பொருள், நகை எல்லாருக்கும் எல்லாம் தேவையாக இருக்கிறது. அதை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நம்முடைய கிருபினாலே ஆண்டவர் பணத்தை தருகிறார். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நம்முடைய சொந்த முயற்சினால சம்பாதிச்ச மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்மக்கிட்ட வருகிற ஒவ்வொரு ரூபாயும், அது 1000மோ 1,00,000மோ, ஒவ்வொரு பணமும் ஆண்டவருடைய கிருபினால தான் நம்ம கைக்கு வருது. ஆமென், அல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை செய்ய போறார். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நன்மை வேணும்? கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 23 இன்றைக்கு நம்ம இந்த சங்கீத பகுதியில் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும், நம்முடைய ஆத்மாவை நல்ல இடத்துல ஆண்டவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் பாதுகாப்பார். சங்கீதம் 23:4 சொல்லுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட. ஆமென். இயேசு இருக்கிறாரா நம்ம வாழ்க்கையில்? அதுதான் முக்கியம். ஆமென், அல்லேலூயா. இயேசு இல்லாவிட்டால் எதுவுமே கிடையாது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. சில சத்துருக்களை ஆண்டவர் அழிக்க மாட்டார். ஏன் அழிக்க மாட்டேங்கிறாரு? உங்களுடைய நல்லதை அவங்க பார்க்குற வரைக்கும் அவங்க உசுரோடு இருக்கணுமா? இது எப்படி இருக்குது பாருங்க கதை. அல்லேலூயா. நீங்களாம் கோபம் வந்தால் என்ன சொல்லுவீங்க? அவங்க அழிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வசனம் ஆண்டவர் என்ன திரும்ப சொல்கிறாரு? அவங்க அழிஞ்சு போகக்கூடாது. ஏன்னு கேட்டால், நீ நல்லா இருக்கிறத அவங்க பார்க்கணும். நீங்கள் நல்லா இருக்கிறத என்ன செய்யணும்? அழிஞ்சிட்டா எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது இல்லையா? நீங்கள் உயர்வாக இருக்கிறத அவங்க பார்த்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவங்களும் ஆண்டவரை கும்பிடணும். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உலக பிரகாரமான ஜனங்க உலக பிரகாரமான நினைக்கிறாங்கப்பா. உங்களுக்கு ஏன் விசுவாசம் வரமாட்டேங்குது? ஆண்டவர் கேட்டார், உங்கள் விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. எல்லாரும் சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சா ஏசப்பா கோவப்படுவார். படகுல எல்லாரும் தான் இருந்தாங்க, ஏசப்பாவும் இருந்தார். படகுல பெரிய புயல் அடித்தது. அவங்க போயிட்டு இருக்கும்போது தண்ணியில், கடலில், இரவு நேரம், அது காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, எத்தனையும் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எத்தனை அடிச்சாலும் என் மேல நீ நம்பிக்கை வச்சிருந்தா பயப்பட தேவையில்ல. அல்லேலூயா. மூழ்கினா நானும் தான் சேர்ந்து மூழ்குவேன். நீ எப்படி? ஐயரே நான் அமிழ்ந்து போகிறேனே, நீங்க நித்திரையா இருக்கிறீங்களே, கவலை இல்லையா அப்படின்னு. கவலை இல்லாம இல்ல, அவருக்கு தெரியும் அந்த படகு மூழ்காது. அல்லேலூயா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை தாங்கி பிடிப்பார். ஆண்டவருக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உன் கஷ்டத்தை பத்தி சொல்றாரு, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே அப்படின்னு கடல் அலைகளுக்கே ஆண்டவர் கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. நம்முடைய கஷ்டத்துக்கு அப்படிதான் கட்டளை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இன்ன வரைக்கும் தான் இவ்வளவு கஷ்டம் தான் வரணும், இதுக்கு மேல கஷ்டம் நினைச்சக்கூடாது, வரக்கூடாது, வரவும் விட்ட மாட்டார். அதுதான் வசனம். அல்லேலூயா. நாமளும் நம்பணும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை உயர்த்துவார், என் குடும்பத்தை உயர்த்துவார், சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார், எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஆமென், அல்லேலூயா. ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் தந்து கொண்டே இருக்கிறார். சங்கீதம் 63:3 முதல் 8 வரை வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுது பாருங்க, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது, என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஏன் அப்படி சங்கீதக்காரர் சொல்லுகிறார்? ஜீவனை பார்க்கல. ஜீவன்னா என்ன? உயிர். ஜீவன்னா என்ன? உயிர். உயிரை விட ரொம்ப மேலானது கிருபை அப்படிங்கிறார். ஏன்னா இந்த கிருபை 2 இடத்துலையும் வேலை செய்யுது. எங்கன்னா பூமியிலும் நம்ம உயிருள்ள நாள் வரை இங்கேயும் வேலை செய்யுது. மரித்ததுக்கு பிற்பாடு ஒரு உயிர் தெழுதல் என்று ஒன்று உண்டு. அல்லேலூயா.
நம்மளெல்லாம் உயிர்த்தெழ வைப்பார் ஆண்டவர். உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யம் கடந்து போவோம். அப்பொழுது ஆண்டவரோடு என்றென்றைக்கு நாம் இருப்போம். ஆகையால் பூமியிலும் அந்த கிருபை தேவை, பரலோக ராஜ்யத்துக்கும் நம்ம அங்கே போய் சேரணுன்னா ஆண்டவருடைய கிருபை தேவை. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகம் சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்மெல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டா? கிருபையாய் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. கிருபையாய் ஆண்டவர் வேறு பிரித்திருக்கிறார், கிருபையாய் தேவன் பாதுகாக்கிறார். ஆகையால் அவர் சொல்லுகிறார், ஜீவனை விட, அப்ப நீங்க சொல்லணும், சர்ச்சைங்கிறது ஜீவனை விட ரொம்ப முக்கியமானது. வசனம் ஆகாய 2:8 சொல்லுது, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமான வேலை ஆண்டவருடைய வேலை. ஆலயத்தை கட்டுற வேலை, கட்டடமாகவும் கட்டணும், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் கட்டணும். ஆலயத்தை கட்டுகிற வேலையை நாம் செய்யும் பொழுது பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பார்ப்பார், எனக்கு பிரியமான வேலையை இவங்க செய்கிறாங்க, ஆகையால் இவங்களையும் இவங்க குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஒரு செங்கல் வாங்கி எடுத்து நீங்கள் மேலே வச்சிங்கன்னா கூட, ஒரு கூட தண்ணி அந்த கட்டடத்துக்கு ஊற்றினா கூட அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்தது ஆமென் 5வது வசனம், நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வரும்போது சிரிப்பு வருமா? என்ன வருமா? சிரிப்பு வருமா வராதா? வசனம் சொல்லுது பாருங்க, நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் பொழுது ஆமென், ஸ்தோத்திரம், நல்லா கறி மீன் முட்டை லொட்டு லொசுக்கு எல்லாம் தின்னது மாதிரி நல்லா உற்சாகமாக இருக்குமா நம்முடைய ஆத்மா. அல்லேலூயா. ஆமீன். நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பயங்கரமான சாப்பாடு சாப்பிட்டுட்டேன், போதும் போதும் என்று சொல்வீர்கள். மனுஷன் போதும்னு சொல்கிறது ஒன்று சாப்பாடு மட்டும்தான். அல்லேலூயா. உலகத்தில் எது போதும்னு சொல்கிறோம்? காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறது இல்லையா, கேட்கறதுனால் செவியும் திருப்தி ஆகிறது கிடையாது, ஆனால் புசிக்கிறதுனால் வயிறு ஒண்டியும் திருப்தி ஆகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது நல்ல ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்கள் ஏதாவது ஒரு புது பொருள் வாங்கிட்டீங்கன்னா, வாங்க போகிறீங்க, அதுக்கு தான் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, சரியா? ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தன்னால் சிரிப்பு வரும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒரு சில நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அழுவச்சு தான் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரும்போது சிரிப்பு தரும். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவுமே நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் நிறைய கொடுப்பேன், நிறைய எனக்கு வரும் அப்படிங்கிறார் நம்பிக்கை. நீங்களும் அப்படி சொல்லி பழவுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவர் நமக்கு துணையாய் இராவிட்டால் நம்ம இந்த உலகத்தில் சாதிக்கவே முடியாது. ராஜாக்களின் புஸ்தகத்தில் பார்க்கிறோம், ஒரு ராஜாவுக்கு விரோதமாக இன்னொரு ராஜா படையெடுத்து லட்சக்கணக்கான பேர் வந்துட்டான். நம்ம ராஜாவுக்கு ரொம்ப கம்மியான ஆத்மாக்கள் தான் இருக்கிறாங்க, போர் வீரர்கள். எதிரி நாட்டில் லட்சமாக இருக்கிறாங்க. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கிழக்கு விழுக்கும் நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து எதிரிகள் கண்களுக்கு ஓடிட்டு இருக்கிற அந்த நீரோடையை, அன்னைக்கு தான் அவங்க புதுசாக வந்தாங்க அந்த ஊருக்கு, அங்கே ஆறு இருக்கிறதே ஃபஸ்ட்டு தெரியாது. அப்புறம் திடீர்னு ஆற்றை கண்டுபிடிச்சாங்க. ஆற்றுல தண்ணி போயிட்டு இருந்துச்சு. தண்ணி போனால் காலையில் காட்டியும் அந்த தண்ணி அவங்களுடைய கண்ணுக்கு எப்படி காட்சி அளிக்கிறதா? ரத்தமாக காட்சி அளிக்குதான். எப்படி அளிக்குதான்? அதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. உண்மையாலுமே அதிகாலையில் வருகிறது, அது ரத்தமாகத்தான் காட்சி அளிக்கும் 6:30. ஆனால் 7 மணிக்கு 7:30 அப்படி இருக்காது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே அப்படி அந்த லைட்டு அதில் அங்கேயும் டிம்மாக தான் இருக்கும் சூரியன், அங்கேயும் டிம்மாக உழுவுறதுனால ரெட் கலரில் உழுவுறதுனால அந்த தண்ணியெல்லாம் எப்படி தெரியுது? ரெட்டாக தெரியுது. அதனால் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, இந்த இஸ்ரவேல் ராஜா நிறைய ராஜா கிட்ட காசு கொடுத்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, இனிமேட்டு நம்ம ஜெயிக்க முடியாது, அங்கே பாரு அவங்களே வெட்டுப்பட்டு எல்லாம் ரத்தமாக ஆறா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மீதியாக இருக்கிறவங்களும் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணிக்கிட்டு வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் ரோட்டில் ஜாமானங்களை போட்டுக்கிட்டு எல்லாம் ஓடியே போயிட்டானுங்க. அல்லேலூயா.
இஸ்ரவேல் பிள்ளைகள் காலையில் எந்திரிச்சு அந்த குறிப்பிட்ட ராஜா பார்க்குறார், எங்கடா நம்ம யுத்தத்துக்கு போகிறது, ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா எதிரிகளே இல்லை, ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ, ஆமென், எதெல்லாம் எதிரிங்க நினைக்கிறாங்கன்னு வச்சுங்க, கை கால் வராது இந்த அம்மா பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க, மீறி நினைக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கை கால் வராது போகும். சொல்கிறது புரியுதுங்களா? ஆண்டவருடைய ரகசிய வருகை, பகிரங்க வருகை வந்து இந்த பூமியை அழிஞ்சு போனால் தான் நம்ம ஊழியத்தை நிறுத்தணும். அல்லேலூயா. பூமியை தூளாக போயிடும், சாம்பலாக போயிடும். சாம்பலாக ஆகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்மளாம் நினைக்கிறது எல்லாம் செழிப்பாக மாறப்போகுது. செழிப்பாலாம் மாறாது, சாம்பல் ஆகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. பூமி வந்து வெப்பமயம் ஆகிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். பூமி வெப்பமாகுது, எத்தனை பேருக்கு தெரியும்? வெப்பம் எதுக்கு ஆகுதுன்னா, இதெல்லாம் வந்து ஒரு நாள் டுமில்னு அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வெடிக்க போகுது, எல்லாம் புகையாக போகும். இது எங்கே எழுதியிருக்குன்னா வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எழுதியிருக்குது. அதனால ரெடி ஆகிட்டு இருக்குது. நாளைக்கே நடக்காது, பயந்துக்காதீங்க. ஆனால் அது ஒரு நாள் அது வரும், அந்த நேரத்தில் அது நடக்கும். அதுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் நம்ம போயிடுவோம். அல்லேலூயா. நம்மளாம் ஆவியாக இருந்து தான் அந்த மேட்டரை பார்க்கணும். ஆவியாக இருந்து தான், ஆண்டவரோடு இருந்து தான், தேவ தூதனோடு கூட நாம் இருந்து நாமளும் குட்டி தேவ தூதனாக அங்கே இருப்போம். அல்லேலூயா. நல்ல செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், தேவதூதனை விட தேவன் நம்மளை தான் அதிகம் நேசிக்கிறாராம். அல்லேலூயா. தேவதூதனையும் நம்பலியாம், நம்மளை தான் ஆண்டவர் நம்புறாராம். அல்லேலூயா. ஆனால் நாம் ஆண்டவர் நம்ப மாட்டேங்கிறோம், அதுதான் பிரச்சனை. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரை நாம் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 ஆச்சுங்க. 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எக்காலத்தில் அதனுடைய அர்த்தம் என்னதுன்னா, நல்ல நேரத்திலும் சரி, கெட்ட நேரத்திலும் சரி, சாயங்கால நேரத்திலும் சரி, வியாதி நேரத்திலும் சரி, வறுமை நேரத்திலும் சரி, துக்க நேரத்திலும் சரி, எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம் கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பணம் இருந்தாலும் ஆண்டவர் விட்டு விலகக்கூடாது, பணம் இல்லைனாலும் விலகக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அந்த சங்கீதம் 34:1 34:8 நம்ம மறக்கவே, தொடர்ந்து பற்றி கொண்டு இருங்கள், ஆண்டவரை விட்டு விடாதிருங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 8வது வசனம், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கும். விட்டு 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 அல்ல, கனெக்ஷன் விட்டு விட்டு வரக்கூடாது. கனெக்ஷன் விட்டு விட்டு வந்தால் வேலை செய்யாது. இந்த மைக்கு பாருங்கள், விட்டு விட்டு வந்தால் வேலை செய்யாது. தொடர்ந்து அது இருந்துக்கிட்டு இருந்தால் வேலை செய்யுது. இந்த டியூப் லைட் பாருங்கள், தொடர்ந்து எரியுது. அது தொடர்ந்து கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷம் வர்றது, அப்புறம் வராது, அப்புறம் சில நேரத்தில் கரண்ட் கம்மியாக இருக்கும்போது விட்டு எரியும். அப்படி விட்டு எரியக்கூடாது. நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளாக நல்ல பிரைட்டாக நம்ம வளரணும். அல்லேலூயா. சங்கீதம் 68:9-13. ஆமென். ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக தரப்போகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை எப்படி தரப்போறாரு? ஆமென். சம்பூர்ணமாக, ஒரு மலையை போல ஆசீர்வாதத்தின் பெருமழை நமக்காக ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. மழை இல்லாத நேரத்தில் எளிய காலத்தில் சொன்னாங்க, போய் 7 தரம் குமிஞ்சு சமுத்திரம் முகமாய் பார் அப்படின்னார். வேலைக்காரர் போய் பார்த்தார், ஒரு தரம் போய் பார்த்தார், திரும்பி வந்து ஏதாவது தெரியுதாடா, ஒன்றுமே தெரியல அப்படின்னு. விதி விதி விதின்னு சொல்லி, விதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. விதியை உங்களுடைய ஜபத்தினால நீங்கள் மாற்றி அமைக்கணும். ஒரு அழியிலே சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவனுக்கு தான் விதிமா, தலை விதிமா. நமக்கு தலை விதியெல்லாம் எந்த விதியும் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். முதல் தரம் போய் பார்த்தா மேகம் வரல, 2வது தரம் பார்த்தா மேகம் வரல, 3வது தரம் பார்த்தா மேகம் வரல, 5 தரம் 6 தரம் பார்த்தார், எதுவுமே வரல. ஊழியக்காரரு சாதாரண ஊழியக்காரராக இருந்தால் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? சரி 2 தரம் மேகம் வரல, 3 தரம் வரல, 5 தரம் வரல, அந்த சின்ன பையனை ஏன் சும்மா அலக்கழிக்கணும்? சரி மேகம் வராதுடா, நீ போய் தூங்குடா, நீ உன் வேலைக்கு போடா அப்படின்னு சொல்லாமல் மீண்டும் போன்னு சொல்லி ஜாமண்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். 7வது தர அவர் போய் பார்க்கும் பொழுது, அவன் தப்பாக சொன்னானோ கரெக்டாக சொன்னானோ, கண்ணு தெரிஞ்சதோ தெரியல. இந்த கிளவாடி தொந்தரவு தாங்க முடியாதனால சொன்னானோ அதுவும் தெரியல. ஆனால் என்ன சொன்னான் அப்படின்னா, கையளவு மேகம் தெரிகிறது அப்படின்னு சொன்னார். எவ்வளோ சொன்னார்? எப்பா நான் சொல்கிறேன், அவனுக்கு பெருசாக தெரிஞ்சாதான் கரெக்டு. அவன் கையளவுன்னு சொன்னது அவனுடைய தரிசனத்தை தான் அவன் சொல்லியிருக்கிறான். ஒரு அழியிலே சொல்லுங்கள், நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கிட்டு இருங்க, டோல்கேட்டுக்கு வண்டி வந்தே ஆகணும். அந்த ஃபாஸ்டேக்கை போட்டு 120 ரூபா கட்டி தான் அந்த பக்கம் என்ன செய்யணும், போகணும். அதுக்கு இடையில எங்கே வேணாலும் சுற்று, 300 ரூபா கொடுத்துட்டு தான் அந்த பக்கம் என்ன செய்யணும், போகணும். இல்லை பாஸ்டர் என்னால் முடியாதுன்னா இங்கேயே நில்லு,
இந்த ஆசீர்வாதத்தோடு நில்லு, அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீ போவாத, இங்கேயே கத்திக்கிட்டு இப்படியே கடை, சாகிற வரைக்கும் இப்படியே கடை. இல்லை பாஸ்டர், அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நான் போகணும் பாஸ்டர், பெரிய ஆள் ஆகணும் பாஸ்டர், பூமியில் நான் சிறந்து இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னா இங்கே பாஸ்டர் கட்டு, டோல்கேட் என்ன செய்ய கட்டு. அடுத்த நிலைக்கு ஆண்டவர், அதாவது நம்ம எதுக்கு கீழ்ப்படியிலையோ, பணத்தை நான் சொல்லலை, எந்த விஷயத்துக்கு கீழ்ப்படியிலோ அந்த விஷயத்துக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க, அது கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அடுத்த விஷயத்துக்கு நேராக ஆண்டவர் போயிடுவார். அல்லேலூயா. உங்க எல்லா வீட்லையுமே ஆசீர்வாத கூட்டம் நடந்தே தீரணும். அல்லேலூயா. பிரியமானவனே, என் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் நம்மளை பார்த்து சொல்லுவார், சுகமாயிரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுகமாயிரு, சுகமாயிரு, சுகமாயிரு. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அடுத்தபடியாக 13வது வசனம் சொல்லுது பாருங்க, உங்களை ஆண்டவர் அழகா மாத்துறாராம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, ஆமென், அல்லேலூயா, நம்மளை அழகா பார்க்கறது ஆண்டவர் ஒண்டி தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாசமா பார்க்கறது ஆண்டவர் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றங்கெல்லாம் மோசமான பார்வை, ஆண்டவருடைய பார்வை மட்டும் பாசமான பார்வை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்தாவே நல்லா பார்ப்பார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படி பார்ப்பார்? தாய் தன் பிள்ளைகளை பார்ப்பது போல பார்ப்பார். அல்லேலூயா. குழந்தை, ஒரு குழந்தை இப்போ தவறுற குழந்தை நடக்குது, நடக்கிற குழந்தை பேசுது, பேசுகிற குழந்தை சைக்கிள் ஓடுதுன்னு அதனுடைய ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்து தாய் தகப்பன் சொந்த பந்தம்லாம் நம்மளாம் சந்தோஷப்படுவோம். அதே போல தான் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டாவது நான் விரும்புகிறேன் உங்கள் வளர்ச்சி. முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் வளர்ச்சி அடையாத வரைக்கும் உங்களை விடவே என்ன செய்ய மாட்டேன். எதுலையாவது ஒன்று போட்டு லாக் பண்ணி ஜபத்தை வச்சு ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்கியே ஆகணும். அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், ஆமென், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகளைப் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்மளை அழகாக மாத்துறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். வெள்ளையா மாத்துறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமா மாத்துறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். ஆண்டவருக்கே பசும்பொன் நிறம், மஞ்சள் கலர் ஆண்டவருக்கே பிடிக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கலர் மட்டும் அல்லப்பா, உன் வாழ்க்கையே நல்லதா மாறணும். அல்லேலூயா. கலர் மாறினா மட்டும் பத்தாது, பணம் பொருள் மாறணும். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க. நம்ம ஊர்லயும் ஏரோப்ளான் வந்து ஒரு நாளைக்கு இறங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஊர் பக்கமும் ஒரு நாள் ட்ரெயின் போக போகுது. அங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின் கண்ணூர்பட்டிக்கு வருதுன்னு சொன்னாங்க. புதுச்சத்திரத்து பக்கத்தில் அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறோம்ல, அந்த இடத்துல வருதுன்னு சொன்னாங்க. வரவே இல்லை. நாங்கள் சின்ன பசங்க போய் சொல்லிட்டாங்க யாரோ, அப்போ தான் அளந்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க, ரோட்டு அளக்குறாங்க, வந்துருச்சுன்னே சொல்லிட்டாங்க ஸ்கூல் பசங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒரு 10 பேர் போய் பார்த்தோம். அங்கே வரல, வெறும் முள்ளுக்காடு, காலில் முள், கையில் முள், தண்ணி இல்லை. அங்கே நாங்கள் போன இடத்துல தண்ணி கிடையாது. கிலோமீட்டர் கணக்கில் சுற்றிட்டு ட்ரெயினை பார்க்குறங்கிற ஆசை, ட்ரெயினை பார்த்ததே கிடையாது. அதனால் நேரில் பார்க்கணுங்கிற ஆசை, பொம்மையில் தான் பார்த்துருக்குறோம். உண்மையில் பார்க்கணுன்னு சின்ன பையனாக ஓடி போய் பார்த்தேன், ஆனால் அது வரல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அங்கே உண்மையாலுமே ட்ரெயின் போயிட்டுருக்குது. ராசிபுரத்தில் ட்ரெயின் இருக்கா, இருக்குதா இல்லையா? அதே போல் தான் இப்படி ஒரு லைன் வரப்போகுது. நம்ம லைன் ஒன்று, குறுக்கு தடை ஒன்று நாம் போடணும் ஜபத்தில். அரசாங்கத்துக்கே நாம் தான் போடணும் முதல்ல. அல்லேலூயா. ஆனால் நாம் திருவிருந்தன்னைக்கே சொல்லணும், எங்களுக்கு இந்த பக்கம் ட்ரெயின் வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி போகிறது, இந்த பக்கம் ஒன்று விட்டா ஆத்தூர்லேருந்து ஒரு லைன் ஈரோடு வரைக்கும் விடணும். விட்டால் தான் நம்ம வந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு, கேரளா போகிறதுக்கு, இந்த பக்கம் கிழக்கு மெட்ராஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக எல்லா ரூட்லேயும் ஆண்டவர் வந்து இறங்குவார், எல்லா பிளானிங்கும் ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. நம்முடைய வீடு ஆசிரியக்கப்பட்டது எதுக்காக? நீங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், நல்ல பெரிய பெரிய பிஸ்னஸாக பண்ணணும். அல்லேலூயா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வர்றதுக்காக. ஆமீன். அந்த ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். எல்லாருமே மெட்ராஸில் போய் உட்காந்துக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எல்லா வசதியும் இருக்குது. ஏன் போகிறாங்க? மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, கப்பலில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் போகலாம். இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டுருக்குறாங்க. எல்லாம் இலங்கைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குது. அதனால எல்லாரும் ஓடி போய் அங்கே உட்காந்துக்கிறாங்க.
ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ இருக்கிற இடத்தையே நான் வசதியாக மாற்றி தர போகிறேன். ஆமென், அல்லேலூயா. எது இல்லையோ அதெல்லாம் வரும். அல்லேலூயா. நீங்கள் அடுப்பின் அடியில் கடந்தவர்களாக இருந்தாலும் ஆமென், வெள்ளியை போல உங்களை நான் மாத்துறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. கரையர்னு இருக்கிறவங்களை பார்த்து சிவப்பாவங்கிறாரு, வெள்ளையாவங்கிறாரு, மஞ்சளாவங்கிறாரு. ஆசீர்வாதத்தை தான் இது குறிக்கிறது, எழுப்புதலை தான் இது குறிக்கிறது, வல்லமை தான் குறிக்கிறது. உங்களை மறுரூபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுரூபமாக்குறதுக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி ஜெபத்துக்கு வரணும். என்ன செய்யணும்? ஜெபத்துக்கு வரணும். ஜெபத்துக்கு வருவீங்களா? பெருமையா இருந்தால் ஆசீர்வதிக்க மாட்டாரு. தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிப்பார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவனுக்கு என்ன அளிப்பார்? நான் தாங்க பெரிய ஆளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் பெருமையா இல்லையோ நீங்க தான் பெரிய ஆளு. அல்லேலூயா. யார் பெருமையா இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. உலக பெருமை சிற்றின்பம் வேண்டாம். ஆண்டவருக்குள்ளார இருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சிலர் பாருங்க 100 பவுன் வச்சிருந்தாலும் கம்முன்னு இருப்பாங்க. சிலர் 1/2 பவுன் இருந்தாலும் பயங்கரமா ஆடி தூள் கலப்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு இதாக இருக்கிறோமோ, பொறுமையாக இருக்கிறோமோ, பெருமை இல்லாமல் இருக்குமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.